ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் டின்னருக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான ஃபுல் ரெசிபி விலாக் தான் இதில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டின்னருக்கு வந்து நம்ம பரோட்டா சிக்கன் சால்னா வித் சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துப்போம். மைதா மாவு கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 3 to 4 hours அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கம் சிக்கன் வறுவலுக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். சிக்கன் எடுத்து அதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு, பெப்பர் தூள், கரம் மசாலா, கொரியண்டர் பவுட்ரு, சீரகத்தூள், சில்லி ஃப்ளெக்ஸு, சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 to 2 hours அப்படியே விட்டுருங்க. இப்போ பரோட்டாவுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உருட்டி எடுத்துப்போம். பரோட்டா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்க முக்கியமான 2 விஷயம்னா, ஒன்று வந்து மாவு பிசைகிற விதம், இன்னொன்று வந்து அதுக்கு டைம் கொடுத்து ஊற வைக்கிற விதம் தான். இது ரெண்டுமே நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பரோட்டாவை உருட்டி எடுத்துப்போம். கட்டையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். அதேமாரி பரோட்டா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குக் ஆகும், இல்லைன்னா குக் ஆகாது. இந்த பக்கம் நம்ம சிக்கன் வறுவலை இப்போ பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். கோக்னட் ஆயிலில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 60 to 70% குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம ரஃப்பாக சாப் பண்ண ஆனியனு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை ஒரு 5 to 10 minutes மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான வறுவல் ரெடி. ஒரு சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு, அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் நம்ம சால்னாவை ரெடி பண்ணி எடுத்துப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், காடமம் ஆட் பண்ணி அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாரி முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினாவும் அண்ட் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுங்கள். இது வந்து டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. மசாலான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான மசாலா தான். சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு அண்ட் சிக்கன் மசாலா வந்து மெயின். கொஞ்சமாக மஞ்சள்தூள் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். சால்னாக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலும்பு இருக்க சிக்கனாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். தண்ணி வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நம்ம நல்லா கொதிக்க தான் விட போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய், சோம்பு அண்ட் முந்திரி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சால்னாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 விஷயம்னா, ஒன்று வந்து சிக்கன் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சால்னாவை கெட்டியாக்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதேமாரி சால்னாவை வந்து ஒரு 20 to 30 minutes வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஒரு டிஷ்ஷும் இதில் இன்க்ளூட் ஆகிடுச்சு. நம்ம கலக்கியும் ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சால்னாவை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான கலக்கியும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களில் எத்தனை பேருக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும்? உங்களில் எத்தனை பேருக்கு இதை பார்த்த உடனே சாப்பிட்ணும் தோணுதுன்ட்டு மறக்காமல் அவங்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு போங்க. அடடா, சூப்பரான டின்னர் இன்றைக்கி. அப்படியே சுட சுட அந்த பரோட்டா, சால்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் கலக்கி அந்த சிக்கன் வறுவலை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, பாய்.